நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4 பார்க்க போகிறோம். இயல் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி கரையில. கல்வி கரையில. அதில் வந்து என்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு. குமரகுருபரர் அவர்கள் இயற்றிய நீதிநெறி விளக்கம் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. குமரகுருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்கம் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு அவங்களோடது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பல்துறை கல்வி திருவிக அவர்களை இயற்றிய இளமை விருந்ததிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ற குடிபிறத்தல் பீசா குப்புசாமி அவர்கள் இயற்றிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம் வந்து வேற்றுமை இருக்குது. வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு நீதிநெறி விளக்கம் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 102 வெண்பாக்கள் உடையது நீதிநெறி விளக்க பாடல். ஓகே, பாடல் பார்ப்போம். கற்றோருக்கு கல்வி நலனை களநல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார். ஓகேங்களா? கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார். ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியை வந்து பார்த்திங்கன்னா அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கற்றோருக்கு கல்வி நலனை களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவா. முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார். ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். சொல்லும் பொருள் கலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன். கலன்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. முற்ற அப்படின்னா ஒளிர. கலன்னா அணிகலன். ஓகே, நூல்வழி பார்த்துடலாம். குமரகுருபரர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கிய நூல் தான். ஓகேங்களா? கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டுவதால் இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் உள்ளது. ஓகேங்களா? இந்நூலின் 13ஆம் பாடல் இது தேவை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்துடலாம். குமரகுருபரர் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் சிற்றிலக்கியங்கள் வந்து நிறைய படிச்சிருக்காரு. கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் காசி கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து இவர் படிச்சிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எதிர்பாராத முத்தம். அதான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்றிய எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரரை பற்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி அம்மாள். கல்வி கரைகளை கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிது ஆராய்ந்து அமைவுடையார் கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெளிந்து. ஓகேங்களா? கல்வி கரைகளை கற்பவர் நாள் சில இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் பாட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கலாம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை சகலகலாவல்லி காசி கிளம்பு. ஓகே, சரியான விடை தேர்ந்தெடுத்தது கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. ஓகேங்களா? கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் ப்ளஸ் அல்லால். ஓகேங்களா? ஓகே, நூல் இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் கைலை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் சகலகலா வள்ளி மாலை திருவாரூர் நான்மணி மாலை. ஓகேங்களா? இதெல்லாமே குமரகுருபரர் இயற்றியது. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் இயற்றியது தான். பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆடுக செங்கீரை பருவத்தை பற்றி பாடக்கூடியது. செம்பொனடி சிறு கிண்கிணியோடு சிலம்பும் கலந்தாட திருவரையா ஞானரை மணியோடு மொழி திகழ வடமாட பையம். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஹையர் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல் குறிப்புக்காக தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? செங்கிரை பருவம். பண்டி அப்படின்னா வயிறு அசம்பியனா ஒளி வீசுகிற முச்சினா தலை உச்சி கொண்டை. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதபுரியில் வந்து கோயில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடக்கூடிய பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். ஓகே, குண்டலமும் குலைக்காதும் அப்படிங்கிறது எண்ணுமை ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. குண்டலமும் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் எண்ணுமை ஆடுக வந்திருக்கு வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? செங்கிரை பருவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கிரை செடி வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை வந்து 5ஆம் 6ஆம் மாதங்கள். ஸோ 5 to 6ஆம் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கிரை பருவத்துக்கான
மாதம் ஓகேங்களா. இதில் எல்லாம் ஒவ்வொரு இதாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5, 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைந்து நடக்கும். இதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்கீரை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட எத்தனாவது மாதம்னு பார்த்தீங்கன்னா 5 to 6வது மாதம் ஏற்படக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து அணிகலன்களை பற்றி கொடுத்துருக்காங்க. சிலம்பு, கிண்கிணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிலம்பு, கிண்கிணி அப்படிங்கிறது காலில் அணியக்கூடியது ஓகேங்களா. சிலப்பதிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணகி காலில் அணிஞ்சிருந்த ஒரு இதை பற்றினதான் சிலம்பு ஓகேங்களா. சிலப்பதிகாரம் அதே மாதிரி தான் சிலம்பு. கிண்கிணி அப்படிங்கிறதும் காலில் அணிவது ஓகேங்களா. அரஞ்ஞான் அப்படின்னா இடையில் அணிவது ஓகே. அரஞ்ஞான் அப்படின்னா இடையில் இடுப்பில் அணிகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அரஞ்ஞான் ஓகேங்களா. அரணாக்குடிம்பாங்க ஓகேங்களா. அதான் அரஞ்ஞான் அப்படின்னா இடையில் அணிவது. சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி சொல்லுவோம், நெற்றியில் அணிவது ஓகேங்களா. குண்டலம் குலை வந்து பார்த்தீங்கன்னா காதில் அணிவது ஓகேங்களா. சூளி அப்படின்னா சூழினா தலையில் அணிவது ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல்வழி பார்த்துடலாம். குமரகுமரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இது பிரச்சனை இல்லை. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவார். அவரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக கருதி பாடுவார். பாட்டுடை தலைவரின் செயல்களை எடுத்து எம்புவது பிள்ளை தமிழ் ஓகேங்களா. மொத்தம் பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 10 பருவம் இருக்குது. பருவத்துக்கு 10 பாடல்னு சொல்லி 100 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. குமரகுருபரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மொழியில் வந்து சிறந்த விளங்கியிருக்காருன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. ஏன்னா இந்துஸ்தானி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இவருக்கு மட்டும்தான் வரக்கூடியது பார்த்துக்கோங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஓகேங்களா ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் வந்திருக்காரு. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்கள் இவர் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் பிள்ளை தமிழ் 2ஆக பிரிப்போமா. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்னு 7 பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது ஓகேங்களா. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஓகேங்களா. இது ஒவ்வொரு பருவம் இந்த ஆர்டரில் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து 6வது பருவம் என்ன பருவம் மாதிரி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. அந்த வருகை பருவம் ஓகேங்களா. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பிள்ளை தமிழில் 6வது பருவம் என்ன பருவம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த என்ன ஆர்டரோ அந்த மாதிரி ஆர்டர் படி பார்த்துக்குங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இந்த ஆர்டர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 7 வந்து பார்த்திங்கன்னா இருபாலருக்கும் பொதுவானது. கடைசி 3 வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். ஆண்பால் பிள்ளை தமிழ் கூடிய சிற்றில் சிறுபறை சிறிது. பெண்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல். சிற்றில் சிறுபறை சிறிது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலங்கு, அம்மானை, ஊசல் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அதே தான் கடவுளையோ அரசரையோ பிறரையோ வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக பாவித்து அவங்களோட இதை பற்றி பாடுறதா வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிள்ளை தமிழ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்னு சொல்லி 10 பருவம். பருவத்துக்கு 10 100 பாடல்கள் இருக்கும். 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1. திருவைகுண்டம் தாமிரபரணி எழுதிக்கிறது ஓகேங்களா. தாமிரபரணி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ திருநெல்வேலி தாமிரபரணி வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அதாவது தாமிரபரணி ஆற்றத்தில் நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா திருவைகுண்டம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மாளுக்கும் மகனாக பிறந்திருக்காரு. முதல் 5 ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா பேச்சு இன்றி வாழ்ந்தார் ஓகேங்களா. பேச முடியாமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசும் திறன் பெற்றிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பற்றி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பார். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், காசி கலம்பகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்றிய நூல்கள் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை பருவம் பிள்ளை தமிழ் 2ஆம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். செங்கீரை பருவம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ் 2ஆம் பருவம். காப்புங்கிறது முதல் பருவம் ஓகேங்களா. பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை வந்து குறிக்கிறது. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவம் எந்த பருவம்னு கேட்டாங்கன்னா செங்கீரை பருவம் ஓகேங்களா. ஓகே, இளங்குழந்தை இங்க என்று கூற கேட்டு தாய் உகக்கும் பருவம் தான் இந்த பருவம் ஓகேங்களா. அந்த ஓகே அப்படின்னா ஓகே. தொட்டில் பிள்ளை. தொட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்து இது பண்ணுற பருவம் தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை ஆடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை அப்படிங்கிறது குழந்தை பேச தொடங்கும் முன் செய்கின்ற ஒளி குறிப்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கீரை. வைத்தியநாதபுரி அப்படின்னா புள்ளிருக்கு வேலூர். வைத்தீஸ்வரன் கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதபுரின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா புள்ளிருக்கு வேலூரில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்
வருகை பருவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 13வது திங்கள், அதாவது 13வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகை பருவம் இது பண்ணக்கூடியது. ஓகேங்களா. வருகை பருவங்கிறது 6வது பருவம், அது 13வது திங்களில் வந்து நடக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகம் வைத்தீஸ்வரன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பற்றி இது பண்ணுது. ஓகே. மதி அப்படின்னா அறிவு, அமுதக்கிரணம்னா குளிர்ச்சியான ஒளி, உதயம் அப்படின்னா கதிரவன், மதுரம்னா இனிவை, நரவம்னா தேனு, நரவம் அப்படின்னா தேனு, கழுவு துகளர்னா குற்றமற்றவர், சலதினா கடல், அழகில்னா அளவில்லாத, புவனம்னா உலகம், மதுரைனா குழந்தை, பரிதிபுரினா கதிரவன் வழிபட்ட இடம், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில். ஓகேங்களா. நூல் குறிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே தான் சேம். குமரகுருபரர், சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மாள், திருவைகுண்டம் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, திருவைகுண்டம், கந்தர் கலியன்பா, மின்னச்சமை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலவள்ளி மாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை, நீதிநீர் விளக்கம். ஸோ திரும்ப சொல்கிறேன்னு பார்க்க வேண்டாம். திரும்ப நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் வந்து பதியும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா. வந்தது அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பழைய புக்கில் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பனந்தாளிலும் காசியிலும், இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் வந்து மடம் நிறுவியிருக்காரு. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் பாருங்கள், காசியில் இறைவனது திருவடி அடைந்தார். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ காசியில் வந்து இறைவனது திருவடி அடைந்தார். ஓகே. அங்கே தான் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காசியில் தான் வந்து திருவடி அடைந்தார். ஓகே. 17ஆம் நூற்றாண்டு காலம் அது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே கொடுத்ததும் அப்படியே கொடுத்துருக்காங்க. புள்ளிருக்கு வைத்தீஸ்வரன் கோயில். ஓகே. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வருகை பருவம். நமக்கு பாடல் வந்து பார்த்திங்கன்னா வருகை பருவத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவம் வந்து பார்த்திங்கன்னா 6வது பருவம், 13வது திங்களில் பாடப்படக்கூடியது. தளர் நடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக என வாய்க்குளிர மனங்குளிர அழைக்கும் பாடலை கொண்டதாக பருவம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அமுதம் அப்படின்னா அமுதம், குளிர்ச்சி, கிரணம்னா கதிரவன். ஓகே. குளிர்ச்சி பொருந்திய ஒளி, கிரணம்னா ஒளி, நெகிழ் அப்படின்னா மகிழ, உதயம்னா கதிரவன், மதுரம்னா இனிமை, தேனு, சலதினா கடல், புவனம்னா உலகம், மதலைனா குழந்தை, பருதினா கதிரவன். ஓகேங்களா. ஓகே. ஓகே. அமுதம் ப்ளஸ் கிரணம், பிள்ளை தமிழ் அப்படின்னா பிள்ளை ப்ளஸ் தமிழ், பிள்ளை தமிழ். முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஏற்று இருந்ததுன்னா குமரகுருபரர், இறைவனையோ நல்லோரையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும் சிற்றிலக்கிய வகை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைத்தமிழ் உள்ள பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பருவம்? 10 பருவம். பிள்ளைத்தமிழ் எத்தனை பருவம்னா 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழ் இடம்பெற்றுள்ள பாடல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பருவத்தில் அமைஞ்சிருக்கு? இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வருகை பருவத்தில் அமைஞ்சுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே திரும்ப பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் சொல்லியாச்சு. ஸோ அதனால் ஸ்பீடாக சொல்கிறோம். ஓகேங்களா. வெண்பா ஆசிரிய விருத்தம் கட்டளை கழித்துறை எதுவும் பிரச்சனை இல்லை. திருவாரூர் நான்மணி மாலை. ஓகேங்களா. திருவாரூர் நான்மணி மாலை அது வந்து குமரகுருபர் இயற்றினது தான். என்படிந்த இந்த பாடல் நல்லா பார்த்துக்கோங்க. என்பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோவில் முன்பணிந்த தெய்வ முனிவோர்கள் அன்பு எண்ணாம் புன் சுமந்தோம் நந்தி புடைத்தன்னார் புண்ணியனார் மண் சுமந்தற்கென்று உருகுவார். பாடல் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபர். என்ன பாடல்னா அர்த்தம்னா எலும்பை மாலையாக அணிந்தவரும் திருவாரூரில் எழுந்தருளியுள்ளவருமான சிவபெருமானை தெய்வத்தன்மையுள்ள முனிவர்கள் வணங்கிய போது நந்தியால் அடிப்பட்டதற்கு அவர்கள் வருந்தவில்லை. வந்தி என்னும் பெயருடைய கிழவிக்காக மண் சுமந்து பாண்டியனிடம் இறைவன் அடிபட்டார் என்பதனை நினைத்து அவர்கள் மனம் வருந்தினார்கள். ஓகேங்களா. அவர்களின் அன்பு மிகவும் உயர்ந்தது. வந்தி அப்படிங்கிற கிழவிக்காக இறைவன் வந்து மண் சுமந்து பாண்டிய மன்னன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான அதாவது முனிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருந்துனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. என்பணிந்த அப்படின்னா என்பு ப்ளஸ் அணிந்த என்பணிந்த அப்படின்னா என்னென்னு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு பொருள். தென்கமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்கமலை. பூங்கோவில் அப்படின்னா திருவாரூர் கோவிலின் பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கோவில். புண்ணியனார்னா இறைவன், மண் சுமந்தார்னா வந்தி எனும் கிளையாக இறைவன் மண் சுமந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குமரகுருபர், சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மாள், திருவைகுண்டம், நீதிநீர் விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலியன்பா, மின்னச்சமை பிள்ளை. ஓகே. 14ஆம் நூற்றாண்டு. ஓகே. திருவாரூர் ப்ளஸ் 4 ப்ளஸ் மணி மாலை. ஓகே. திருவாரூரில் எழுந்துள்ள தியாகராசர் மீது பாடப்பட்ட நான்மணி மாலை அப்படின்னு பொருள்படும். ஓகே. இங்கே பாருங்கள், இது முக்கியமான ஒரு பாயிண்ட். நான்மணி மாலை என்பது தமிழ் வழங்கும் சிற்றிலக்கியங்கள் ஒன்று. ஓகேங்களா. இந்த நான்மணி மாலை அப்படிங்கிறது இதை நல்லா பார்த்துக்கோங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஸோ வேறு நவரத்தினங்களில் வேறு ஏதாவது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த நான்மணி மாலைங்கிறது எதை குறிக்கக்கூடியதுன்னு கேட்பாங்க. ஸோ 4 மணி மாலை அப்படிங்கிறது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்னும் 4 வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று 4 வகையான பாக்களால் வெண்பா,
வெண்பா கட்டளை கலித்துறை ஆசிரிய விருத்தம். ஓகேங்களா, வெண்பா ஆசிரியப்பா, வெண்பா ஆசிரியப்பா கட்டளை கலித்துறை ஆசிரிய விருத்தம். இந்த 4 வகையான பாக்களால் அமைந்த 40 செய்யுள்களை வந்து கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை. ஓகேங்களா, ஓகே. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் வெண்பா ஆசிரியப்பா ஆசிரிய விருத்தம் கட்டளை கலித்துறை 40 செய்யுள். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பணிந்த தென்கமலை. தென்கமலை என்பது தெற்கில் திருவாரூர், அதான் வந்து தென்கமலை. ஓகேங்களா, குமரகுருபர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவைகுண்டம். நான்மணி மாலை என்பது சிற்றிலக்கிய நூல். ஓகேங்களா, மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். ஓகேங்களா, ஓகே. பிரித்தெழுதுக அதை கொடுத்துருக்காங்க. பூங்கோயில் அப்படின்னா பூ ப்ளஸ் கோயில், பூங்கோவில். புடைத்தென்னார், புடைத்து ப்ளஸ் என்னார், என்று ப்ளஸ் உருகுவார். ஓகேங்களா, அப்படின்னு இது படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை தீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு அவர்கள் இயற்றியது. கலைமாமணி ஆலங்குடி சோமு. அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. பாடல் மட்டும் பார்த்துக்கங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திரைப்பட பாடல், நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஓகேங்களா, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள்ளே ஏனே அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். ஆலங்குடி சோமு அவர்கள் இயற்றியது. தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. தடம் அப்படின்னா அடையாளம், அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. நூல்வெளி பார்த்தரலாம். நூல்வெளி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடலாசிரியர் புகழ் பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். திரைப்பட பாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சரியான விடை தேர்ந்தெடுத்துறதுக. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம்னா செருக்கின்றி வாழ்ந்தார். ஓகே, கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கோயில் ப்ளஸ் அப்பா, கோயிலப்பா. பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்னும் சொல்லை வந்து சேர்த்தெழுது கிடைப்பது பகைவன் என்றாலும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில்னா மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளதான் மாணிக்க கோவில். பகைவரிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அன்புக்கு பாதையாக நடந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்துறை கல்வி பற்றி கொடுத்துருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் எழுதி வச்சுருக்கேன் பார்த்துங்க. ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்காலம் அப்படின்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் பார்த்தீங்கன்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதுதான் இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த இதுதான். ஓகேங்களா, இதை பற்றி நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், திரும்ப உள்ளே சொல்லுவேன். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்காலம் அப்படின்னா கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு இதாக வருது இல்லை, பன்மையில் வருது, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பக்களம் கலித்தொகை, வாழ்வு இல்லம். ஓகேங்களா, இல்லம் வந்து திருக்குறள். ஓகேங்களா, தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா, சிந்தாமணிக்காக தவம் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பரிணாமம் கம்ப ராமாயணம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு பெரிய புராணம், என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருக்க, உங்களோட அன்பு பெரிய புராணமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையருள் அப்படிங்கிறது இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. ஓகேங்களா, ஓகே. கேடில் விழிச்செல்வம் கல்வி, மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா விலங்கிலிருந்து மாறுபட்டு நிற்கிறது கல்வி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுன்னு கேட்டாங்கன்னா கல்வி. ஓகேங்களா, மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமையில் கல் என்பது முதுமொழி. இளமையில் கல் அப்படிங்கிறது முதுமொழி. ஓகே, இளமையில் கல் முதுமொழி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலானவும் கல்வியின் பார்ப்பட்டவன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டாம் என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரித்த வண்ணம் இருக்கிறாள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பார்த்துக்கங்க, தெரிந்து தெளிவோம். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு வகை நெறிமுறையாகும். விஜயலட்சுமி பண்டிட் அவங்க வந்து சொன்ன கூற்று. ஐநா சபையின் முதல் பெண் தலைவர். ஓகேங்களா, இவங்க தான். ஓகேங்களா, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும். எதுக்கு? மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கக்கூடியது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
தாய்மொழி வழி கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கலப்பில் வளர்ச்சி, இதை வந்து கோடிட்ட இடத்துல கொடுத்துருப்பாங்க. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். ஓகேங்களா. அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழ் பெயர்த்து எழுதி தமிழ் மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அறிவு கலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுதணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே கொடுத்து காவிய இன்பம், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தலையாயதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இயற்கை ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இயற்கை ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்பக்களம் அப்படின்னா களம் கலித்தொகை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, களம் கலித்தொகை. இயற்கை இன்ப வாழ்வில்லம். ஓகேங்களா, இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா. ஓகே, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் பன்மையில் வந்ததுனால 2 சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும். இயற்கை இன்ப தவம் சிந்தாமணிக்காக தவம் இருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சீவக சிந்தாமணி. ஓகே, இயற்கை பரிணாமம் அப்படின்னா நாமம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வருது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். ஓகே, இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். இயற்கை அன்புனா பெரிய புராணம். இயற்கை அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். அன்பு வந்து பெரிய புராணமாக இருக்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். ஓகேங்களா, தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள் வந்து இயற்கை இறையருள். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கல்வி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அருவி முழவும் முக்கியம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவும் மலர் மனமும். ஓகே, இளங்கோவடிகள், திருத்தக்கதர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், செய்கிழார், கம்பர், பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் பார்த்துக்கோங்க. ஏடென்று கல்வி சிலர் பேசும், சிலர் எழுதும் பேசும், இயலென்று கல்வி பலர் கெட்ட தென்னும். அதாவது ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலென்று கல்வி பலர் கெட்டதென்னும், வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில். ஓகேங்களா, குலோத்துங்கன் அவர்கள் இயற்றியது. ஓகேங்களா, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும். ஓகே, அந்த ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாவென்று யான் கூறேன். நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டாவென்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான் அவரோட நூலை சொல்லியிருக்காங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கல்வி உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் என்னும் அறிவுக்கலை தான். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. ஓகேங்களா. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் எது போன்றதுன்னா கொழுக்கம்பு போன்றது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நூல்வெளி பார்த்துடலாம். திருவிக்கா என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருதாச்சானார் மகனார் கல்யாண சுந்தரம் அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல் திருவிக்கா என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, தமிழ் தென்றல், முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல், அருள் வேட்டல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நூல்கள். இளமை விருந்து என்னும் நூல்லேருந்து தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, புதுமை வேட்டல், தமிழ் தென்றல், முருகன் அல்லது அழகு, தமிழ்ச்சோலை. பொதுமை வேட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 44 தலைப்புகள் 430 பாடல் அமைந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமை வேட்டல். அது பழைய புக்கில் இருக்கும். ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. 83 பிறந்திருக்காரு. 1883 83 பிறந்து 53 வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு அறியாமை இன்னைக்கு அறிவை விளக்குவது கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து பார்த்தீங்கன்னா இளமை பருவம். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கம்பு பண்ணுறது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகள் தலையாவது வந்து காவிய இன்பம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இயற்கை ஓவியம் வந்து 10 ரூபா 10 பாட்டு 1. இயற்கை தவம் சிந்தாமணிகளாக தக இருக்கிறான் 2. இயற்கை பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் 3. இயற்கை அன்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன புராணமாக இருக்கே அதான் 4. ஓகேங்களா, பெரிய புராணம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ற குடிபெயர்த்தல் பீசா குப்புசாமி அவர்கள் இயற்றிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அதிலிருந்து எடுத்திருக்காங்க. ஆன்ற குடிபெயர்த்தல் அப்படிங்கிறது பீசா குப்புசாமி அவர்கள் இயற்றிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஓகேங்களா. வனாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கெல்லாம் மனப்பாடப்பட்ட 5வது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. யான் எனதென்று அவரவரை கூத்தாடு. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பண்டுக்கிழவர் அவங்களோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிகாமணி. அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவன். இங்கே இந்த சிகாமணி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாத்தியாரோட
வேட்டியை வந்து பார்த்திங்கன்னா திருடிடுவார் இந்த சிகாமணி. அவங்க பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா சகாதேவன். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியரோட ஸ்கூலில் தான் கிளாஸில் தான் படிச்சுட்டு இருப்பான். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கிளாஸ் எடுக்கக்கூடியவர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இங்கே அந்த வேட்டி வந்து பார்த்திங்கன்னா தும்பை போல் துவைச்சு வச்சுருப்பாங்களாமா. வேட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 முழ வேட்டி தும்பைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. தும்பை போல துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் ஓகே அது பிரச்சனை. ஓகே நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் சிகாமணி தான். ஓகே நெக்ஸ்ட்டு 4ஆம் வகுப்பு அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை படிக்கிறார்? 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்போட ஆசிரியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீசா குப்புசாமி அவர்கள். இந்த குறளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை இன்னும் வழக்கு. ஓகேங்களா. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் விளக்கம் சொல்ல போனதும் எனக்கு பொருள் தட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அன்புடைமை இந்த குறள் வந்து என்ன அதிகாரத்தில் வந்து எடுத்துருக்காங்கன்னா பண்புடைமையின் அதிகாரம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆன்ற குடிபிறத்தல். ஓகே சகாதேவன் அப்பா வந்து சிகாமணி. ஓகே ஜெயகாந்தனோட பல்லாண்டு. ஓகே நூல்களை பார்த்துடலாம். பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர் தொடக்கப்பள்ளி தலைமை, அதாவது பார்த்தீங்கன்னா பீசா குப்புசாமிங்கிறவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோட நெருங்கி பழகி ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுரை வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வேற்றுமை உரு பார்ப்போம். வேற்றுமையில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அண்ணன் அப்படிங்கிறது ஒரு சொல். ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வருது. இப்போது அண்ணனை இங்கே ஐ வருதுங்களா, அண்ணா ஆ வருதுங்களா, அண்ணனால் ஆள் வருதுங்களா, அண்ணனுக்கு இங்கே கூ வருதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோட பொருளையே வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபு. ஸோ வேறுபடுத்தக்கூடிய உருபுகள் அசைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு பெயர் சொல்லின் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை என்ப. இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசை வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த உருபுகள் என்னென்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு வரும். ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 வேற்றுமை இருக்குது. ஓகே சில இடங்களில் உருபுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவ்வாறு அவற்றை வந்து பார்த்திங்கன்னா சொல் உருபுகள்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சில சொற்கள் இந்த ஐயாளுக்கு இல்லாமல் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லே வந்து சொல்லுருபாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தூரினார். ஆளுங்கிறது வேற்றுமை உருபு. ஓகேங்களா. வேற்றுமை உருபுக்கும் சொல்லுறுப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்கள். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இங்கே ஆள் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேற்றுமை உருபு. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இந்த கொண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுறுப்பாக வந்திருக்கு. ஓகேங்களா. வேற்றுமை உறுப்புக்கும் சொல்லுறுப்புக்கும் இதான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை சொல்லி 8 வேற்றுமை வகைப்படும். 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. ஓகேங்களா. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது. 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரை இருக்கக்கூடிய அனைத்து வேற்றுமைகளுக்கும் வேற்றுமை உறுப்பு உண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரிந்து தெளிவோம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். தெரிந்து தெளிவோம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை என்பர். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வேற்றுமை தொடர்கள் வேற்றுமை தொகை. முதல் வேற்றுமை என்னன்னு பார்ப்போம். முதல் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சொற்களில் எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதுதான் முதலாம் வேற்றுமை. ஸோ எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொருள் தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் வேற்றுமை சொல்லுவோம். ஓகேங்களா.
எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாவை வந்தால். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பாவை வந்தால் அப்படின்னா, அது முதலாம் வேற்றுமை. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த முதலாம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எழுவாய் வேற்றுமை அப்படிங்கிற வேற ஒரு பொருளும் இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாவை வந்தால் முதல் வேற்றுமை, முதலாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எழுவாய் வேற்றுமை. அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து என்ன ஆர்டர்ல இருக்கும்னா, எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அந்த ஆர்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அடுத்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னு உள்ள பார்ப்போம். இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் பரணரை புகழ்ந்தார். இங்க பரணரை ஐ வருதுங்களா? கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஐ வருது. ஓகேங்களா? இப்போ பொருள் மாறுதுங்க. இங்க கபிலர் பரணரை புகழ்ந்தார். இப்ப கபிலர் வந்து பரணரை வந்து புகழ்ந்திருக்காரு. அதே கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பரணர் வந்து கபிலரை வந்து புகழ்ந்திருக்காரு. ஸோ அந்த ஐ வந்து எங்கே போடுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா செயல்படு பொருளாக மாறுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற்றுமை உறுப்பு ஒரு சொல்லை வந்து செயல்படு பொருளாக மாற்றுறதுனால அந்த வேற்றுமை உறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ ஆனது எந்த பெயருடன் சேருகிறதோ அது வந்து பார்த்தீங்கன்னா செயல்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செயல்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருள்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. ஆக்கல் அப்படின்னா இங்க ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஐ வந்துடும். கரிகாலன் கல்லணையை கட்டினான். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இங்கே அவர் தான். கோவலன் மதுரையை அடைந்தான். வந்துருச்சுங்களா? காமராசர் பதவியை துறந்தார். அதுவும் ஐ வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்துடும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் ஐ வந்துடும். ஆனால் அது என்ன பொருளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கொடுத்துருக்காங்க. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆன் ஒடு ஓடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரிக்கிறாங்க. ஆல் ஆன் தனியாக பிரிப்பாங்க. ஓடு அது தனியாக பிரிப்பாங்க. இந்த ஆல் ஆன் அப்படிங்கிறத ரெண்டாவது பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவி பொருள், கருத்தா பொருள். கருவி பொருள், கருத்தா பொருள்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. கருவி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கருவி, துணைக்கருவின்னு ரெண்டாக வகைப்படுத்திருக்காங்க. அந்த முதற்கருவி அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோமோ அதுவே வந்து சிலையாக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கருவியாக மாறுறது. இப்போ மரத்தால் சிலை செய்தான். ஸோ மரத்தில் தான் சிலை செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மரமே சிலையாகிறதுனால அது முதற்கருவி. ஓகேங்களா? உளியால் சிலை செய்தான். ஸோ உளியை வந்து உதவியை வச்சு மரத்தில் வந்து சிலை செய்கிறாங்க. ஓகே, இல்லை கல்லில் சிலை செய்வாங்க. அந்த மாதிரி தான். ஸோ உளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கருவியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வருதுனால உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறது துணைக்கருவி. ஸோ கருவி பொருள் வந்து பார்த்திங்கன்னா முதற்கருவி, துணைக்கருவி 2 வகையாக பிரிக்கிறோம். அதில் முதற்கருவிங்கிறது எது வந்து இப்போது மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா மரமே சிலையாக மாறுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது முதற்கருவி. உளியால் சிலை செய்தான். உளியை வச்சு வேறு ஒரு இதை வந்து சிலையாக மாற்றுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது துணைக்கருவி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருத்தா பொருள். கருத்தா பொருளுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா 2ஆக பிரிக்கிறாங்க. ஏவுதல் கருத்தா அப்படின்னா ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா செய்ய சொல்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா. இப்போ கரிகாலன் கல்லணை கட்டினான். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா கல்லணையை வந்து ஆட்களை வச்சு அதாவது கட்ட சொல்லி சொன்னார். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஏவுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அது ஏவுதல் கருத்தா. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா போய் செங்கலை வச்சு இது பண்ணி கட்டலை. ஓகேங்களா? அவர் வந்து ஆள் வச்சு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட முயற்சியால் அது உருவாகியிருக்கு அப்படிங்கிறதுனால கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. ஸோ அது அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏவுதல் கருத்தால் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இயற்றுதல் கருத்தா அப்படின்னா சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழார் தான் அந்த பெரிய புராணத்தை இயற்றினார். அவர் கைப்பட தான் அவர் எழுதினார். ஸோ அப்படி பண்ணதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்றுதல் கருத்தா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் எனும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இல்லை. ஆண் எனும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும். அதாவது பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இல்லை, செய்யுள் வழக்கில் தான் இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா புறந்தூய்மை நீரால் அமையும். நீரான். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண் என்னும் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் வழக்கில் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா புறந்தூய்மை நீரான் அமையும். அது இல்லாமல் ஓடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது. இதனால் பார்த்துக்கோங்க. உடல் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடிய வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா
உடன் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. ஓகேங்களா, உடன் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. ஒடு ஓடு. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகேங்களா, அதே தான் 3ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப இதே பேஜ் தான் இங்கே திரும்ப ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ஒரு ஷீட்டில் வந்து எழுதி ஸ்கேன் பண்ணி வச்சதுனால திரும்ப கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓகே, 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஓகேங்களா, ஆள் ஆண் ஒடு ஓடு 4ம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உறுப்புகள். கருவி பொருள் கருத்தா பொருள் 2ஆவது பிரிச்சிருக்காங்க. கருவி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கருவி துணை கருவி 2ஆவது பிரிச்சிருப்பாங்க. கருத்தா பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதான் முதற் கருவி துணை கருவி. மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா முதற் கருவி, உளியால் சிலை செய்தான் அப்படின்னா துணை கருவி. கருத்தா பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா 2 வகை, ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா 2ஆவது பிரிச்சிருக்காங்க. பிற வந்து செய்ய வைப்பது அப்படிங்கிறதுனால கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏவுதல் கருத்தா. ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்கிறது, அதனால் சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுதல் கருத்தா. ஓகேங்களா, இது ஆண் அப்படிங்கிறது வந்து ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். ஆண் எனும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தோயுமே நீரால் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓடு ஓடு அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். ஓகேங்களா, அவ்வளோதான். 4ஆம் வேற்றுமை உறுப்புன்னு பார்த்துடலாம். 4ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கூ என்பதாகும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. பகை அதாவது புகை மனிதனுக்கு பகை. இதில் என்ன அப்படின்னா கூ வந்து வந்துடுது பாருங்கள், எல்லாத்துலேயுமே கூ 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். முல்லைக்கு, மனிதனுக்கு, கபிலருக்கு, கவிதைக்கு, தயிருக்கு பால். ஓகேங்களா, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூ வந்து வந்துடும். பட் அது என்ன பொருளில் வரும் அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை, இந்த பொருளெல்லாம் வரக்கூடியது. ஓகேங்களா, அந்த மாதிரி பொருளை வந்துச்சுன்னா அது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலை செய்தான். ஓகேங்களா, ஆக இங்கே வந்துருச்சுங்களா. ஓகே, 5ஆம் வேற்றுமை உறுப்பு பார்ப்போம். இல் இன் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இல் இன் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது, நீங்கள் ஒப்பு எல்லை ஏது ஆகிய பொருளில் வரக்கூடியது. இன்னு இல்லு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை உறுப்புகள். ஓகேங்களா, இங்கே இன் வந்துருச்சு பாருங்கள். தலையின் இழிந்த மயிர். பாம்பின் இன் வந்துருச்சுங்களா. பாம்பின் நிறம் ஒரு குட்டி. தமிழ்நாட்டின் இன் வருதுங்களா. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். சிலேடை பாடுவதில் இல் வந்துச்சுங்களா. வல்லவர் காலமேகம். இரட்டல மொழிதலில் வந்து பார்த்தீங்கன்னா காலமேகம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லவராக விளங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை பார்ப்போம். 6ஆம் வேற்றுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்புகள். இவ்வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கிழமை பொருள்னு சொல்லுவோம். 6ஆம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா உரிமை பொருளில் வரக்கூடியது. இந்த உரிமை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கிழமை பொருள் என்று அழைக்கப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமனது அது வந்துச்சுங்களா. ராமனது வில், நண்பரது கை. ஓகேங்களா, ஆகிய உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண் மேல் கீழ் கால் இல் இடம். கண் மேல் கீழ் கால் இல் இடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உறுப்புகள். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எடுத்துக்காட்டு, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது. கண் வந்துச்சு பார்த்தீங்களா. இதான் வந்து 7ஆம் வேற்றுமை உறுப்பு. தெரிந்து தெளிவம் கொடுத்துருக்காங்க. இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. இல் என்னும் உறுப்பு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை என்று அழைக்கப்படக்கூடியது. இது விழிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே வந்து பார்த்திங்கன்னா விழி வேற்றுமை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க.
பார்த்துக்கோங்க. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. வேற்றுமைக்கு என்று தனியே வந்து உறுப்புகள் வந்து கிடையாது. ஓகேங்களா? பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து வழங்குவது உண்டு. பெயர்கள் வந்து எந்த வேற்றுமையில் வந்து பார்த்தீங்கன்னா திரிந்து வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமையில் தான். அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது தான் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? ஓகே, இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6, 7. ஓகே, முதல் வேற்றுமை பாருங்கள். இல்லை, அதாவது வேற்றுமை உருபு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமைக்கு இல்லை, 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா? அந்த ஐ, ஆள், ஆண், ஒடு, ஓடு. 4ஆம் வேற்றுமைக்கு கு, இல்லு, இன்னு. 5க்கு 6க்கு வந்து பார்த்திங்கன்னா அது, ஆது, ஆ. 7க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு. ஓகேங்களா? வேற்றுமை உருபு. சொல்லுறுப்பு பாருங்கள். முதலாம் வேற்றுமைக்கு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். ஆனவன், ஆவான், ஆகின்றவன். ஆனவன், ஆவான், ஆகின்றவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உருபு இல்லை, சொல்லுறுப்பு இருக்குது. ஓகேங்களா? வேற்றுமை உருபுங்கிறது இல்லை, ஆனால் சொல்லுறுப்பு இருக்குது. ஆனவன், ஆவான், ஆகின்றவன். ஓகேங்களா? ஆனவன், ஆவான், ஆகின்றவன். 2ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு இல்லை. ஓகேங்களா? சொல்லுறுப்பு வந்து இல்லை. 3ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வைத்து உடன் கூட. ஓகேங்களா? கொண்டு வைத்து உடன் கூட. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பை உடன் வைத்து கொண்டு. மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கான சொல்லுறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு உடன் வைத்து கொண்டு. ஃபஸ்ட்டு உடன், 2 வைத்து, 3 கொண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூடங்கிறது எக்ஸ்ட்ரா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட ஞாபகம் வச்சுக்கோங்க 3ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புக்கு. ஓகேங்களா? உடன் வைத்து கொண்டு. உடன் வைத்து கொண்டு அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட வந்து கூடையும் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? கூடையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமைக்குரிய சொல்லுறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக, பொருட்டு, நிமித்தம். ஆக, பொருட்டு, நிமித்தம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து 5ஆம் வேற்றுமை வந்து இப்போ சொல்லுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். இலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். 6ஆம் வேற்றுமை உடைய சொல்லுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடைய. 7க்கும் கிடையாது, 8க்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பொருள் வந்து என்னென்ன பொருள் வரும்? பயனிலையை ஏற்றல் அந்த பொருள் வரும். செயல்படு பொருள் வேற்றுமை நமக்கு தெரியும். 2ஆம் வேற்றுமை என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள் வரக்கூடியது. இலக்கணம் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக நம்ம படிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ஈஸி. ஓகேங்களா? இலக்கணம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கருவி பொருள், கருத்தா பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை. ஏன்னா 3ஆம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்போம். கருவி பொருள் தனியாக, கருவித்தா பொருள் தனியாக. கருவி வந்து பார்த்தீங்கன்னா முதல் கருவி, துணை கருவின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். கருத்தா வந்து பார்த்திங்கன்னா ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தான்னு பிரிச்சிருப்போம். உடன் நிகழ்ச்சி தந்தையோடது, குழந்தை சென்றது, அமைச்சரோடு புலவர்கள், அது அலுவலர்கள் சென்றனர் அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஓடு. ஸோ அந்த மாதிரி தான் உடன் நிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது. ஓகேங்களா? 4ஆம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. பொருள் வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவதல், பொருட்டு, முறை, எல்லை. ஓகேங்களா? இதான் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து 5க்கு நீக்கல், ஒப்பு, எல்லை, ஏது. 6வது வந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க. கிழமை பொருள் வரக்கூடியது அல்லது உரிமை பொருளில் வரக்கூடியது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 7ஆம் வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா இடம், காலம். இடப்பொருள், காலப்பொருள் வரக்கூடியது. விழி வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. ஓகேங்களா? விழி அப்படின்னா அழைத்தல். விழி என்பது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. விழி என்றால் அழைத்தல் என்று பொருள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதும் பார்த்திங்கன்னா வேற்றுமை. ஓகேங்களா? பெயர் சொல்லின் பொருளை வந்து வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. முதல் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் வேற்றுமை. செயல்பொருள் வேற்றுமைங்கிறது 2ஆம் வேற்றுமை. ஓகே, உடனிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது தந்தையோடு குழந்தை சென்றது அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஓகே, 3ஆம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருள் வரக்கூடியது 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம். அறத்தான் வருவதே இன்பம். ஆண் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமையில் வந்துடும். மலர் பானையை வணைந்தால். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்கல் பொருளில் வரக்கூடியது. ஓகேங்களா? மலர் பானையை 2ஆம் வேற்றுமை, பட் ஆனால் ஆக்கல் பொருளில் வரக்கூடியது. ஓகேங்களா? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அதில் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கல் பொருளில் வரக்கூடியது. ஓகே, அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க 3ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை அப்படின்னா மண்ணால் குதிரை செய்தான். மண்ணால் ஆள் வந்திருக்கு பாருங்கள். ஆள் வந்திருக்கு. ஸோ ஆள் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை 1. ஓகேங்களா? 4ஆம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா கு. ராமனுக்கு தம்பி லக்குவன். ஓகேங்களா? 2 வந்துடும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வேற்றுமை பார்த்திங்கன்னா இல்லு வந்துடும். இல்லு, இன்னு.
ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஓகேங்களா. அடுத்து 6ஆம் வேற்றுமை அது, அது, அப்படின்னு கொடுத்துருப்போம். பாரியினது அது, பாரியினது தேர். ஓகேங்களா. ஓகே. எழுவாய் வேற்றுமை பாவை வந்தால், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கேட்பாங்க. எழுவாய் வேற்றுமை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாவை வந்தால், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறிகள் கேட்டு சொல்லியிருக்காங்க. நிறுத்தற்குறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி. ஓகேங்களா. இந்த கமா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி. கமா போடுவோம் பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களை எண்ணும் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி வரும். ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது தான். ஏன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைன் பை லைனாக கொஸ்டின் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்புள்ளி அப்படின்னா பொருள்களை எண்ணும் இடங்கள். ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ எல்லாத்துக்கும் கமான் போட்டுருங்களா. ஸோ அந்த இதில் இப்போ வந்து காம வந்துடும். ஓகேங்க. கடிதத்தில் விழிமுன் கார்புள்ளி. அன்புள்ள நண்பா ஐயா அப்படின்னா அங்கே வந்து ஒரு கமா வந்துடணும். ஐயான்னு போட்டோம்னா அங்கே கமா வந்துடும். ஓகேங்களா. வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி. ஓகேங்களா. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதே மாதிரி கடைசியிலலாம் பாருங்கள் ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு, முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அதை பார்த்துக்கோங்க. மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். ஓகேங்களா. இங்கே மேற்கொள்ளி வந்திருக்குங்களா, இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா வந்திருக்குங்களா, அதான் முகவரியில் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி வரி நீங்களாக ஏனைய வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. இங்கே பாருங்கள் கமா வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம லைன் பை லைனாக எழுதுவோங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கமா போடணும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வந்து அரைப்புள்ளி வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். கனக வியாசருடன் போரிட்டான். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதாக வரதுனால இடையில வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி கொடுத்துருக்காங்க. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகே. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கார் புள்ளி பார்த்துக்கோங்க. சிறு தலைப்பான இதை வந்து பார்த்தீங்கன்னா விரித்து கூறும்போது பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி வரும். ஸோ இயல் இசை நாடகம் விரித்து சொல்லும்போது வரும்னு சொல்லியிருக்காங்க. முக்கார் புள்ளி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே பாருங்கள், இங்கே வந்து கமா இயல் இசை நாடகம், இங்கே வந்து கமா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கார் புள்ளி. இதை சொல்லி இங்கே விவரித்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முக்கார் புள்ளி. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து முற்றுப்புள்ளி பார்த்துக்குங்க. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். ஓகே. சொற்குற்றங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதாவது சொற்குறுக்கங்களை அடுத்து திருவிக்கா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து. ஸோ தலைப்பெழுத்து இனிஷியல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுருவோம். ஓகே. அடுத்து வினாக்குறி வந்து கொஸ்டின் எடுத்து எழுப்பினோம்னா வினாக்குறி வந்துடும். அடுத்து வியப்புக்குறி, இதெல்லாம் தெரியும். வியப்பு, அச்சம், அவலம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வியப்புக்குறி வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இங்கே பார்த்துக்கோங்க. எண்ணெய், பாம்பு அதே. ஓகே. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி. தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கொள்ளி அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நல்ல தனியாக வந்திருக்கு என்பது குறிப்பு பெயரச்சம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது. ஓகேங்களா. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தலைப்பில்லை. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார ஒரு சின்ன இது பார்த்தீங்கன்னா முக்கியமானது கொடுக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் வந்து வந்துடும் சொல்லுவாங்க. அடுத்து இரட்டை மேற்கோள் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். லாஸ்ட் இரட்டை மேற்கோளை பார்த்துடலாம். நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும்போது நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இங்கே இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம். ஓகே. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா. எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னது யாருங்க? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் ஆலங்குடி சோமு.
கேளில் வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. குமரகுருபர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிநெறி விளக்கம். கலன் என்னும் சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா யமன், காலன் யம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலன். ஓகே, காலன். ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும் பயில வேண்டும். ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும் பயில வேண்டும். திருவிக்கா எழுதிய நூல்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொதுமை வேட்டல், அருள் வேட்டல், இதெல்லாம் மாம்பழம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கலன் அப்படிங்கிறது கலம்னா கப்பல், கலன்னா யமன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவும் பார்த்துடலாம். நிறுத்தற் குறி ஃபங்க்சுவேஷன். நிறுத்தற் குறி வந்து ஃபங்க்சுவேஷன். அணிகள் அப்படின்னா ஆர்னமெண்ட்டு, திறமைனா டேலண்ட்டு, மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ்ஸு, சீர்திருத்தம்னா ரீஃபார்மு. ஓகேங்களா. நிறுத்தற்குறி பங்க்சுவேஷன், அணிகள்னா ஆர்னமெண்ட்டு, திறமைனா டேலண்ட்டு, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ்ஸு, சீர்திருத்தம்னா ரீஃபார்மு. ஓகேங்களா. ஓகே, ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம். ஓகேங்களா. கல்வி அழகே அழகு, நீதிநெறி விளக்கம். ஓகேங்களா. 102 பாடல்களை உடையது, கற்றோருக்கு கல்வி நலனை காணால் வந்தது குமரகுருபரர். ஓகே, திருவைகுண்டம் 17ஆம் நூற்றாண்டு சிற்றிலக்கியங்கள். ஓகே, பாரதிதாசனோட எதிர்பாராத முத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரரை பற்றி இதை சொல்லியிருக்காங்க. சண்முக சிகாமணி கவிராக சிவகாம சுந்தரி அம்மாள் நாளையர் பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு நாளையர் பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மதுரை கிளம்பகன் நீதிநெறி விளக்கம். திருவாரூர் நான்மணி மாலை, காசி கிளம்பகம். ஓகே, நூலெலாம் பார்த்துக்குங்க. கந்தர் கலியன்பா, மீனச்சாமி பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மதுரை கிளம்பகம், காசி கிளம்பகம், கைலை கிளம்பகம், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆடுக செங்கீரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்டி அப்படின்னா வயிறு, அசம்பி அப்படின்னா ஒளி வீசுகிற, முச்சினம் தலை உச்சி கொண்டை. ஓகேங்களா. வைத்தியநாதபுரியில் வந்து அப்படிங்கன்னா முருகனை வந்து பற்றி பாடியிருக்காங்க. குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு என்னுமே ஆடுங்கிறது வியங்கோல் வினைமுற்று. ஓகே, அடுத்து செங்கரை பருவம் அப்படிங்கிறது 5 to 6ஆம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணக்கூடியது. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரங்கன் வந்து இடையில் அணிவது, சுட்டி வந்து பார்த்திங்கன்னா நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை அப்படின்னா காதில் அணிவது, சூழினா தலையில் அணிவது. ஓகேங்களா. செங்கரை பருவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. இறைவனையும் தலைவனையும் பாட்டில் கொண்டு இது பண்ணுறது பிள்ளை தமிழ். ஓகே, 2 வகைப்படும். ஆண்கள் பிள்ளை தமிழ், பெண்கள் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 10 பருவம் வகைப்படும். பருவத்துக்கு 10 பாடல், மொத்தம் 100 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, 100 பாடல். சிற்றில் சிறுபர், அதாவது கலப்பு, செங்கிரை, தாழ் சாப்பானி, முத்தும் வருகை, அம்புலி, மொத்தம் 7 பார்த்திங்கன்னா பொதுவானது. சிற்றில் சிறுபறை சிறிதர் கடைசி 3 வந்து ஆண்பாளுக்குரியது. கலங்க அம்மானை ஊசு வந்து பார்த்திங்கன்னா பெண்பாளுக்குரியது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகள் வந்து புலமை பெற்றிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனச்சாமி பிள்ளை தமிழ், மதுரை கிளம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இயற்றினது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன. ஓகே, வருகை பருவம் வந்து பார்த்திங்கன்னா 13ஆவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. திருப்பனந்தாளிலும் காசியிலும் வந்து பார்த்திங்கன்னா தம் பெயரில் வந்து மடம் திருப்பனந்தாள், காசி மடம் எழுதியிருக்காங்க. காசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனடி அடைந்தார் 14ஆம் நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிருக்கு வேலுங்கிறது வைத்தீஸ்வரன் கோவில், முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக பிறந்த 5 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசும் திறன் அற்றவராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருகை பருவங்கிறது 6ஆவது பருவம் 13ஆவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியது. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நான்மணி மாலை, திருவாரூர் +4 மாலை. ஓகே. ஓகே, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம், அதாவது நான்மணி மாலைங்கிறது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். வெண்பா ஆசிரியப்பா, கட்டளை கழுத்துறை, ஆசிரியர் விருத்தம், 40 செய்திகளை கொண்டது நான்மணி மாலை. ஓகேங்களா. திருவாரூர் தியாகராச பெருமான் மீது பாடப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புத்திய திட்டு ஆலங்குடி சோமு, கத்தியை திட்டாத புத்திய திட்டு ஆலங்குடி சோமு, சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்துறை கல்வி திருவிக்கா அவர்களோட நூலில் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இளமையில்கள். ஓகே, வருவாயை தேடும் வழிமுறை என்று மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி பண்டிட் ஐநாசாவையின் முதல் பெண் தலைவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்காலம் கலித்தொகை, இயற்கை வாழ்விலம் திருக்குறள், இயற்கை இன்பவள நிலையங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை, இயற்கை தவம் வந்து சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், இயற்கை அன்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம், இயற்கை இறையுள் வந்து பார்த்திங்கன்னா தேவார திருவாசக திருவாய்மொழிகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி எழுதுனா குலோத்துங்கன். ஓகேங்களா. திருவிக்கா சிறந்த மேடை பேச்சாளருக்கு இளமை விருந்து. ஓகே, மனித வாழ்க்கையும் காந்திரிகளும் பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, தமிழ் தென்றல், அதுவும் தான் பொதுமை வேட்டல், முருகன் நல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்திரிகளும் பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், பொதுமை வேட்டல் முருகன் நல்லது அழகு, தமிழ் சோலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்றக்குடி விடத்தில் பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அது வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஜெயகாந்தனோட நெருங்கி பழகு, ஜெயகாந்தனோட பல்லாண்டு அப்படிங்கிற நூலையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு வேற்றுமை. ஓகே, இதெல்லாமே பார்த்துருப்போம். ஓகே. ஓகே, தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.